ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் தீர்க்க தரிசனம். தானியேல் தீர்க்க தரிசனம் 2ஆம் அதிகாரம். தானியேல் 2ஆம் அதிகாரம் அதன் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நம்முடைய தேவன் மாற்றுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஒரு விசை அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். கூடி வந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களோடு பேசும் நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய தேவன் மாற்றுகிற தேவன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் என்று படிக்கிறோம். இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற வேளையிலே உலகம் முழுவதிலும் நீங்கள் பார்த்தீர்களானால் பலவிதமான மாற்றங்கள் எல்லா காரியங்களிலும் இருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய இந்த காலநிலைகள் அல்லது கிளைமேட்டுகள் மாற்றம், சூழ்நிலைகள் மாற்றம். இதை எங்கு பார்த்தாலும் ரோடுகளை பார்த்தால், இப்போ இங்கே இதுக்குள்ளே இருந்தால் நமக்கு தெரியாது, வெளியே போவோமானால் ரோடுகள் இருக்கிற நிலைமைகள் மாற்றம். கொஞ்சம் மைக்கு டியூன் பண்ணால் நல்லா இருக்கும். ஆகவே என்ன செய்கிறது, அந்த ரோடுகள் எல்லாம் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாற்றப்படுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. மாத்திரமல்ல, மனுஷனுடைய ட்ரெஸ்ஸுகள் மாற்றம். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் மக்களுடைய ட்ரெஸ்ஸுகள், வஸ்திரங்கள் மாற்றங்கள் நமக்கு நல்லா தெரியும். சாப்பாடு முறைகள் மாற்றம். ஒரு காலத்திலே எல்லாம் என்ன சாதா சாப்பாடு, ஒரு கூட்டு, ஒரு வரங்கறிம்பாங்க இங்கே, அப்படியே தேங்காய் கறி, ஒரு மீன் குழம்பு, இப்படி சாப்பாடு இந்த பகுதியில். இப்போ எங்கே பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி, அதாவது சிக்கன் மட்டன் என்று மாறி போயிடுச்சு. எங்கள் ஊரில் கறி இல்லைன்னா சரியில்லைம்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் கறி இருக்கணும், கறின்னா என்ன இறைச்சி அது இருக்கணும். இப்படி எல்லாமே காலங்கள் எல்லா நிலைகளிலும் மாறி போய்விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா முந்தின காலம் ஒரு இட்லி தோசை சாப்பிடணுமானா அன்னைக்கெல்லாம் என்னைக்கோ ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ் தான் இதை டிஃபன் செய்வோம் முந்தின காலம். இப்போ என்னைக்கும் அது இருக்குது. அன்னைக்கு ஒரு இட்லியோ தோசை சாப்பிட வேண்டுமானா பெரிய ஒரு ஆட்டாங்கல் உரலில் போட்டு அரிசி உளுந்து எல்லாம் போட்டு என்ன செய்யணும், அங்கே அம்மாமாரெல்லாம் கால் நீட்டி போட்டு உட்காந்து ராரோன்னு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி நேரம் இந்த ஆட்டி அதை உருட்டி அதை செய்து அப்படித்தான் சாப்பிட முடியும். அப்போ என்ன செய்யும்போது நல்ல கவனிங்க,
அந்த உரல்ல குளவி கல்லை போட்டு ஆட்டும் போது உரல் அப்படியே உட்கார்ந்துருக்கும். எது ஓடிக்கிட்டே இருக்கும்? குளவி கல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும் அரைக்கும். இன்னைக்கு பார்த்தா உரல் உலக்க குளவிக்கல் எல்லாம் மாறி போச்சு. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அது உரல்னானே தெரியாது, எங்கள் ஊரில் தெரியாது. ஆனால் இப்போ எல்லாம் என்ன செய்யுது? கிரைண்டர். அதுவும் மாறி இப்போ இதெல்லாம் பல விதமாக வந்துட்டு இப்போ கிரைண்டர்னால் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த கிரைண்டரை பார்த்தீங்கன்னா இப்போ முன்னால் கீழே இந்த உரல் அப்படியே இருக்கும், குளவிக்கல் தான் சுற்றும். இப்போ பார்த்தீங்கன்னா குளவிக்கல் அப்படியே இருக்கும், உரல் சுற்றிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த அடியில் இருக்க உரல் அதான் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். எல்லாம் மாற்றங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறி போச்சு. இப்படி உலகத்தின் சகல காரியங்களும் மாற்றப்பட்டிருக்கிற ஒரு காரம். ஏழை பணக்காரனாக இருக்கிறான், பணக்காரன் ஏழையாக இருக்கிறான். இப்படி எல்லாம் விதவிதமான நோய்கள் ரொம்பாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த சமீப காலங்களிலே நிறைய ஹார்ட் அட்டாக். அதிலும் என்ன இளம் வயது, 20 வயசு, 22 வயசு, 30 வயசு, 35, 40 வயசுக்குள்ள இருக்கிற இளம் வயதுள்ள நிறைய பேர் சத்தமில்லாமல் செத்து போகிறாங்க. ராத்திரி படுக்கையிலேயே அங்கே அட்டாக் வந்து அப்படியே போய் சேருகிறார்கள். இப்போ வியாதிகள் இப்படி எல்லாம் மாறி மாறி பல மாற்றங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் என்ன செய்கிறது? மனிதனுடைய வாழ்க்கையிலே மாத்திரம் அவனை மனிதனுடைய சுபாவங்களிலே இன்னைக்கு என்ன செய்ய மாற்றம் வருகிறதில்லை. ஆண்டவரை நேசிப்பதிலே, ஆண்டவரை சேவிப்பதிலே மாற்றங்கள் வரவில்லை. ஏன்னா இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? ஒரு காலத்திலே கூலி வேலை, நல்லா கவனிக்க வேண்டும், கூலி வேலை செய்தவனுடைய மகன் இன்றைக்கு நான் கூலி வேலை தான் செய்வேன் அப்படி யாரும் செய்கிறதில்லை. அன்னைக்கு பனையேறி பழகின வாழ்ந்த மனிதனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு யாரும் பனையேறுகிறதில்லை. அன்றைக்கே அவங்க படிக்காத காலம், அன்றைக்கு இந்த நிலைமையிலே அப்படி செய்தார்கள் என்று சொல்லி அப்படி போகிறார்களே தவிர இன்றைக்கு படித்து எல்லாம் என்ன செய்கிறார்கள்? ஆளாகி பல இடங்களிலே சென்று நல்லா கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த கிறிஸ்தவத்தை நீங்கள் பார்த்தீங்களானால் அல்லது தேவனுடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது இதை பாரம்பரியங்களை பிடித்து எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தார்கள், இங்கே தான் இப்படி தான் ஆராதனை செய்தார்கள், நாங்களாகவே அப்படித்தான் இருப்போம் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது மாற்றுகிற தேவன், நான் கர்த்தர் மாற்றுகிற 3 காரியங்களை வேகமாக சொல்லி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தை கவனமாக பார்த்தால் தெரியும், பாவியை நீதிமானாக கர்த்தர் மாற்றுகிறார். முதலாவது கர்த்தர் மாற்றுவது ஒரு பாவியை நீதிமானாக மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பாவமும் பாவிகளும் உலகத்திலே பெருகி கொண்டிருக்கிறதை நன்றாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். அதே நேரத்திலே ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான்கள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல கவனிங்கள், இந்த உலகத்திலே 3 கூட்டமான மக்கள் இருக்கிறார்கள். ஒன்று துன்மார்க்கன், 2வது சன்மார்க்கன், 3வது நீதிமான். இந்த 3 கூட்டத்தாரையும் வேதத்திலே நீங்கள் பார்க்க முடியும். என்னால் வேத வசனத்திலே சொல்லும்போது நீதி துன்மார்க்கனையும் சன்மார்க்கனை சங்கரிப்பேன் என்று எசேக்கியேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். அப்படியானால் துன்மார்க்கனையும் நீதிமான் கூட்டத்தை சங்கரிப்பார், அழிப்பார் என்றால் மீதியாயிருப்பது, நிலைநிற்பது இந்த நீதிமான் கூட்டம் என்று சொல்வது. அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீதிமான்களாக மாற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீதிமான் என்று சொல்லும்போது உலகத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும்
இன்னைக்கு நீதிமான் ஆக வேண்டும். ஆலயத்துக்கு வருகிற எல்லாரும் நீதிமான்கள் அல்ல, பிரசங்கம் கேட்கிற எல்லாரும் நீதிமான்கள் அல்ல, பிரசங்கிக்கிற எல்லாரும் நீதிமான்கள் அல்ல. ஆனால் வேதத்தை நீங்கள் கவனிக்கும் போது லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க வேண்டாம். படிக்கும்போது அங்கே ஒரு தேவாலயத்துக்கு ஜெபிக்க சென்ற 2 மனிதர்களை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அந்த 2 மனிதர்களை நீங்கள் பார்க்கின்ற நேரம், ஒருவன் என வீட்டிலிருந்து, நல்ல கவனிங்க, வீட்டிலிருந்து வரும்போது நல்ல ஒரு நீதிமானாக வந்தான். அவன் வந்து ஒரு நீண்ட ஜெபத்தை 119ஆம் சங்கீதம் வாசிக்கிறது போல ஒரு பெரிய நீளமான ஜெபத்தை பண்ணினான். எல்லாருக்கும் தெரியும். நான் இவனை போல அல்ல, இந்த ஆயக்கானை போல அல்ல, அவனை போல அல்ல, இவனை போல அல்ல, நான் காணிக்கை கொடுக்கிறேன், தசவாங்க கொடுக்கிறேன், எல்லாம் செய்கிறேன் எல்லாம் சொல்லி பெரிய ஜெபத்தை பண்ணினான். அங்கே என்ன செய்கிறான்? மற்றவனையும் குற்றப்படுத்தி இவன் நீதிமானாக ஜெபித்து வந்தான். ஆனால் இன்னொருவன் வந்தான், அவனுக்கு தெரியும், ஆயக்காரன். அவனுக்கு பெரிய ஜெபம் எல்லாம் அவனுக்கு பண்ண தெரியல. அவர் ஒரு சிம்பிள் பிரேயர், ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்று சொல்வார்கள். அதுபோல ஆண்டவருடைய கேட்கத்தக்க நிலைமையில், அவர் பிரியப்படுகிற நிலைமையில், தேவனே பாவியா என் மேல் கிருபையாயிரும் என்று ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணி முடித்து விட்டார். வேதம் சொல்லி 14ஆம் வசனம், முதலாவது நீளமான ஜெபத்தை பண்ணின அந்த பரிசேயனை அல்ல, இந்த சிறிய ஜெபத்தை பாவி என்று தன்னை அறிக்கை செய்த இந்த மனிதன்தான் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். நல்லா கவனிங்க. ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறோம்? இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் எதுக்கு வருகிறோம்? நீங்கள் அநேக நாம் நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்கும்போது யார் நீதிமான் என்று சொல்லி சுட்டி காட்டுவார். நாம் அனைவரும் நீதிமான் ஆக்கப்பட்டவர்களாக வீட்டுக்கு கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. நீதிமானை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய மக்கள் பாரம்பரியத்தை பிடித்துவிட்டு காலாகாலமாய் நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் தேவ ஜனங்கள் என்றெல்லாம் சொல்லி மேன்மை பாராட்டுகிறார்கள். நான் ஒரு சிஎஸ்ஐ தீவிரவாதி குடும்பத்தில் பிறந்து வந்தேன். என்னுடைய தாத்தா, என்னுடைய தகப்பனார் காலங்களில் எங்கள் ஊரில் அப்போது ஒரு சிஎஸ்ஐ ஆலயத்தை கட்டி அவர்களாகவே அதில் நிறைய குடும்பங்களெல்லாம் சேர்ந்தார்கள். அதில் முன்னாலே நமக்கு தெரியும், ஞானியார் பாஸ்டர்லாம் சொல்லுவாங்க பாருங்க, இவங்க காலங்கள், இவருடைய முந்தின ஒரு காலங்கள் எல்லாம் இவளெல்லாம் அந்த ஒரு ஊரிலே சேர்ந்து ஒரு ஆலயத்தை கட்டி ஆராதித்தார்கள். அதே காலத்தில் தான் பெந்தேகோஸ்து சபைகள் நம்ம தேசத்திலே, தமிழகத்திலே ஆங்காங்கே வர ஆரம்பித்த காலம். காஞ்சி ரோட்டிலே சாது இயேசுதாஸ் அவர்கள் எல்லாரும் அறிந்தவர்கள். அது என்னுடைய குடும்பத்திலுடைய ஒரு தாத்தா, எங்கள் வீட்டு பக்கம்தான் என்னுடைய குடும்ப வீடு. ஆனால் அவர் அந்த காலத்தில் ஊழியத்துக்காக காஞ்சி ரோடு சென்று ஊழியத்தை ஆரம்பித்தார். அவருடைய மச்சான் ஒருவர் சாது சுவாமிதாஸ் என்று இருந்தார். அவர் அவை இங்கே இந்த பக்கத்தில், அதாவது மேக்கமண்டம் விராலிக்காடு என்று சொல்கிற இடத்திலே, அதை திரும்பன்னு சொல்லுவார்கள். அங்கே தான் என்னுடைய ஊர். அங்கே என்ன செய்தார், அந்த அவர் ஒரு ஜெப வீட்டை ஓலை ஷெட்டு போட்டு கட்டி அவிதமாய் அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். இவள் எல்லாரும் அன்றைக்கு திருமணம் ஆகாமல் கர்த்தருடைய ஊழியங்களை செய்த தியாகிகள். என்னுடைய தாத்தா என்னுடைய தகப்பனாரை பார்த்து சொன்னார், நம்ம ஊரில் பெந்தேகோஸ்து என்று ஒன்று இருக்கக்கூடாது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆலயத்தை கட்டி நம்ம வருஷ காலமாக இப்படி இருக்கிறோம். ஆகவே பெந்தேகோஸ்து ஒன்று இருக்கக்கூடாது. அந்த பெந்தேகோஸ்து ஜெப வீட்டை தீ வைத்து எரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் இரவோடு இரவாக என் தகப்பனாரை அழைத்து கொண்டு அந்த ஜெப வீட்டு ஓலையினால் வரையப்பட்ட ஜெப வீட்டை தீ வைத்து எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள். அந்த காலம் இந்த காலத்தை போல போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, அது இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் என்ன செய்து எல்லாம் தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரே இப்படி வந்துட்டு என்று சொல்லி அங்கே போய் விட்டார்கள். ஆனால் இவர்கள் தீவை தெரித்து விட்டு ஒரு அப்பாவி மனுஷனை பழியை போட்டு
அவன் செய்தான் என்று போட்டு விட்டார்கள். அது அப்படியே முடிந்தது. மனுஷன் நன்றிருப்பான், தெய்வம் நின்றிருப்பார் என்று சொல்வார்கள். அவ்விதமாகவே ஒரு 6 மாதங்கள் தாண்டினது. என் தகப்பனுடைய சரீரத்தில் ஒரு கடுமையான ஒரு வியாதி அதை தாக்கினது. அது என்ன வியாதி என்று எந்த டாக்டரும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த காலத்தில் நம்ம நெய்யூர் ஹாஸ்பிட்டலில் குடும்பத்தில் உள்ள அநேகர் எல்லாம் CSI அவங்க அன்றைய நாட்டை ரெவரண்ட் எல்லாம் சொல்லுகிறவர்கள் இருந்தார்கள். ஆகவே அவள் எல்லாரும் இங்கே தெரிந்த டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தார்கள். ஆஸ்திகள் சொத்துக்கள் நிறைய இருந்தது. விற்று அந்த ஹாஸ்பிட்டலை கொண்டு கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தார்கள். அந்த சொத்துக்கள் அழிந்தது, அங்கே பணம் செலவழிந்தது, வியாதி மட்டும் அழியவில்லை. வேதனை, அது என்ன வியாதி என்று தெரியாது. உடம்பெல்லாம் ஒரு எரிச்சல். அது என்ன செய்கிறது? ஒரு வேதனை. வேலை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அப்படி இருக்கும்போது சிலர் சொன்னார்கள், இந்த வீடு சரியில்லை, வீடு மாறி பார்த்தால் அதை சரியாகும் என்று சொல்லி அதையும் செய்தார்கள். அதிலும் விடுதலை இல்லை. இப்படி நாட்கள் கடந்து சென்றது. அங்கே மாதங்கள் வருஷங்கள் ஆக போய்விட்டது. கடைசியிலே நாங்கள் 4 பிள்ளைகள், நான் கடைசி மகன், சின்ன குட்டி பிள்ளைகள். தாயாரிடத்திலே என் தாப்பனர் சொல்லுகிறார், நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன். வேதனை என்னால் தாங்க முடியல, சாப்பிட முடியல, தூக்கம் இல்லை. ஆகவே எனக்கு வேலை செய்ய முடியல, நான் சாக போறேன். என் தாயார் சொன்னார்கள், இந்த 4 குழந்தைகளுக்கும் பதில் சொல்லிட்டு போங்க அப்படி சொல்லி விட்டார்கள். ஆனால் அவர்களும் ஒரு CSI ஒரு குடும்பம், அவங்களெல்லாம் டீக்கனார் என்ற அந்த காலத்தில் இருந்த குடும்பம். ஆனால் இவர்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய பக்தி உள்ளவர்கள். ஆனால் தகப்பனார் சொன்னார், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, எல்லாம் செய்து பார்த்தாயிற்று, நமக்கு அந்த ஜெப வீட்டில் போய் ஜெபித்து பார்க்கலாமே என்று சொல்லி சொன்னபோது, இவர் தான் தீ வைத்து எரித்தவர். ஆனால் வேறு வழியே இல்லை. 4 பிள்ளைகளை போட்டுவிட்டு போக வேண்டுமே என்று குழந்தைகளுக்காக வேண்டா வெறுப்பாக ஒரு அதிகாலை 4 மணிக்கு, ஏன்னா 5 மணிக்கு நமக்கு தான் தெரியுமே, ஊரில் எல்லாம் எழும்பிடுவாங்க, வேலைகளுக்கு வெளியே நடமாட செல்வார்கள். அதுக்கு முன்பாக போய் ஜோம் பண்ணிட்டு வர வேண்டும் என்று ஒரு அரைக்கலாம் லைட்டை தூக்கி இதெல்லாம் சொல்வதெல்லாம் வருஷங்கள் நிறைய ஆயிற்று. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 65 வருஷம் இருக்கும் அந்த முன்னால் நடந்த சம்பவம். இப்படி என்ன செய்கிறது, காலையில் போனார்கள். அங்கே போனால் அந்த சன்னியாசியர் அங்கே இருந்தார். அவரை பார்த்து சொன்னார்கள், இப்படி பிரச்சனை சொன்னார். அவர் ஒரு 2 நிமிடம் ஜெபித்தார், அவ்வளவுதான். 2 வருஷமாய் தீராத பிரச்சனை 2 நிமிட ஜெபத்தில் இயேசு அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு இயேசுவுக்கு தன்னை என் தகப்பனார் ஒப்பு கொடுத்தார். செய்த பாவங்களை சொல்லி தொலைத்தார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அந்த குடும்பம் எல்லாம் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் நிறைய ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். என்னையும் உலகத்தின் பல நாடுகளுக்கும் கொண்டு சென்று தேவனை பற்றி அறிவிக்க சொல்ல தேவன் கிருபை தந்து நடத்துகிறார். பாவியாயிருந்த மனிதன் தேவன் அவனை நீதிமானாய் மாற்றினார். 83 வயது உயிரோடு இருந்து நல்ல ஆண்டவருக்காக ஜீவித்து அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், பாரம்பரியங்கள் ஒரு மனிதனை விடுவிப்பதில்லை, அவனை ரட்சிப்பதில்லை, நீதிமானாய் மாற்றுவது இல்லை. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நீங்கள் இன்றைக்கு இந்த கடைசி காலத்திலே நல்ல கவனிக்க வேண்டும். இது ஒரு சபையின் காலம். சபையெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்திலாம் தேவாலயம், உயர்ந்த கோபுரங்களை கட்டி அந்த எருசலேம் தேவாலயம் போன்ற அன்றைக்கு சின்ன சின்ன சிற்றாலயங்கள் என்று இப்படி தேவாலயங்கள் கட்டப்பட்டு ஆராதனை செய்ய பழைய ஏற்பாட்டின் கால அந்த ஆராதனை ஒழுங்குகள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நல்ல கவனியுங்கள், இயேசு உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து அதை பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட நாளிலே சபை உருவாயிற்று. பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளில் அங்கே பரிசுத்தாவி இறங்கினது.
அன்றைக்கு பேதுரு பிரசங்கித்தான். 3000 பேர் அந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். சபை அன்றைக்கு உருவானது. ஆகவே பெந்தேகோஸ்து சபை என்று பெயர் வந்தது. இப்பொழுது இப்படி வந்தபோது பாருங்கள், இந்த வேத புஸ்தகத்தை எல்லாம் புரட்டி பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் எங்கும் தேவாலயங்கள் கட்டப்படவில்லை. எங்கு பார்த்தாலும் சபை சபை, ரோமாபுரி சபை, கொரிந்து சபை, அங்கே எபேசு சபை, பிலிப்பி சபை, கொலோசை சபை, தெசலோனிக்கே சபை என்று எல்லாமே சபை சபை என்று அது சொல்லப்பட்டிருக்கு. நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே இப்போது நமக்கு இருக்கிறது இது சபையின் காலம். ஆண்டவர் மனிதர்களை பாரம்பரியத்திலிருந்து ரட்சித்து அவளை சபையிலே சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற உள்ளே வெளியே எங்கே கேட்டுக்கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மனம் திரும்பி நீதிமானாக மாற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இன்னைக்கு பாரம்பரிய உபதேசங்கள் மனிதனை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி அப்படியே அவனை நரக ஏற்றிக்கு அடைப்பதை சொன்னேன், பாதாளத்துக்கு போவதற்கு நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த சத்திய வசனம் சொல்வதை கீழ்ப்படிந்து நீங்கள் வாழ்வீர்களானால் நீதிமான்களாக படவே முடியும். மாத்திரமல்ல, சபைக்கு என்ன செய்கிறார்? இந்த காலத்திலே சபைக்கு நீ மனம் திரும்ப என்று சொல்லுகிறார். ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் சொன்னோம், பாவி, அவன் பாவி, குடிகாரன், வடிகாரன், கொலைகாரன், கொள்ளைக்காரன், நீ மனம் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தது. அது இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், சபையே நீ மனம் திரும்ப. வெளிப்படுத்தல் 2-3 அதிகாரங்களில் 7 சபைகளை பற்றி சொல்லியிருப்பதை அறிவோம். 7 சபைகளுக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. நீ என்னென்ன குறைபாடுகள் இடத்துல இருக்கிறது, நிறையும் இருக்கு, குறையும் இருக்கு. நீ குறைகளை விட்டு மனம் திரும்பு. இல்லாவிட்டால் விளக்கத்தடை நீக்கிடுவேன், வாயின் படைத்தால் யுத்தம் பண்ணுவேன், வாந்தி பண்ணுவேன், இப்படி எல்லாம் கதை நிறைய காரியங்களை சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் எல்லாம் இன்றைக்கு நல்லா கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அபிஷேகம் பெற்றேன், ஆவிக்குரிய சபையில் இருக்கேன்னு சொன்னதினாலே நாம் நீதிமான் முற்றி ஆக்கப்படவில்லை. நீதிமான்களே 2 வகையான நீதிமான்கள் இருக்கு. எத்தனை கவனிக்கிறீங்க? நீதிமான்களிலே நீதிமானும் இருக்கிறது, பூணராக்கப்பட்ட நீதிமானும் இருக்கு. பூணரான நீதிமான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை நீங்கள் படிக்கும் போது பூணராக்கப்பட்ட நீதிமானிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள் என்று எழுதி இருக்கும். ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நீ ஒரு பூர்ணமாக்கப்பட்ட நீதிமானாக தேவ சபை, தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் மாற்றப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்படி ஒரு மனுஷன் நீதிமானாய் மாறுவானானால் வேதம் சொல்லுகிற 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம் சொல்லுகிற 37-25 நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீதிமானுடைய சந்ததியை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை, அவனை ஒரு கஷ்டங்களுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை என்பதை வேதம் சொல்லுகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகமாய் தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த டோனாவூர் பகுதியை நமக்கெல்லாம் தெரிந்ததானே. முந்தின காலத்திலே அன்றைக்கு இந்த தேவாலயங்கள் அதிகமாக இருந்த காலத்திலே ஒரு தாய் ஒரு நாள் அந்த சபை ரெவரண்ட் இடத்துல போய் சொன்னார்கள், ஐயா, எனக்கு குடும்பத்தில் 9 பிள்ளைகள், நாங்கள் 2 பேர் 11 பேர் இருக்கிறோம். என் புருஷன் பனை ஏறி தொழில் செய்கிறான். ஏதோ அதில் கிடைக்கிற சின்ன வருமானத்தை வைத்து இந்த குடும்பத்திலே பிள்ளைகளை சாப்பாடு கொடுக்க முடியல, படிக்க வைக்க முடியல, நல்ல வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்க முடியல. என் குடும்பத்தில் பயங்கர கஷ்டம், எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஐயா என்று சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ஏம்மா, நான் என்ன செய்யட்டும்? நான் என்னதான் செய்ய முடியும்? ஜெபம் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் வீட்டில் போய் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. உடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லு, உனக்கு பிரச்சனையெல்லாம் சொல்லு, அவர் எல்லாவற்றையும் பதில் தருவார்.
சீக்கிரத்தினுடைய கஷ்டங்கள் மாறும் என்று சொல்லி அனுப்பினார். அன்று முதல் இந்த சகோதரி வீட்டில் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பாடவும் அங்கே துதிக்கவும் அழுது ஜெபிக்கவும் தன் குடும்பத்தை ஆண்டுடைய கரத்தில் கொடுத்தப்பா என்று சொல்லி தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பித்தது. நடந்தது என்ன தெரியுமா உங்களுக்கு? 4 மாதங்கள் ஆயிற்று. அந்த காலம் வெளிநாட்டில் இருந்தாலும் நிறைய மிஷனரி வருவதெல்லாம் நமக்கு தெரியும் தானே. இப்போதான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கு, வர முடியாது. அன்னைக்கு என்ன செய்தாலும் அமெரிக்காவிலிருந்து ஒரு வெள்ளைக்காரர் அந்த சிஎஸ்ஐ ஆலயத்திற்கு வந்தார். அவர் வந்தபோது சொன்னார், அந்த ரெவரண்டை பார்த்து, உங்கள் சபையிலே யாராயிலும் ரொம்ப ஏழை பிள்ளைகள், படிக்க வசதி இல்லை, சாப்பாட்டுக்கே இல்லை என்று சில நிலைமையில் இருந்தால் சில பிள்ளைகளை எங்கள் நாட்டுக்கு அனுப்பி தாருங்கள், நாங்கள் அந்த பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்றார்கள். இதை சொன்ன உடனே இந்த பாஸ்டர் அந்த குடும்பத்தாய் கூப்பிட்டு, இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, உங்களுடைய 4 பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைக்க கொடுக்கிறீர்களா? அவர்கள் அங்கே கொண்டு சென்று படிக்க வைத்து ஆளாக்கி அது நல்ல வேலையிலே உட்கார செய்வார்கள் என்று சொன்னபோது இவர்கள் வேறு வழியே இல்லை, சரி என்று சொல்லி 9 பிள்ளைகளிலே 4 பிள்ளைகளை அங்கே கொடுத்து விட்டார்கள். அதை பார்த்த அந்த பிள்ளைகளை அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு சென்று அங்கே இந்த பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல வளர்த்து ஆளாக்கி இந்த பிள்ளை நல்லா வளர்ந்து நல்ல ஒரு ஸ்டடி ஆன பின்பு ஒரு நாள் அந்த வெள்ளைக்காரர் இந்த பிள்ளைகள், நல்ல கவனிங்க, இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர் தாயின் தகப்பனையும் அமெரிக்க தேசத்தில் வந்து அவர்கள் இந்த பிள்ளைகளை பார்ப்பதற்கு ஒரு அழைப்பு கொடுத்தார்கள். அவர்களே பாஸ்போர்ட் விசா எல்லா செலவும் செய்து அவர்களுக்கு இந்த பெற்றோரை அழைத்தார்கள். நல்ல கவனிங்க, ஒரு நாள் வந்தது, பனையேறி வாழமை ஏறின ஒரு மனுஷன் இன்னைக்கு ஃப்ளைட் ஏறி அமெரிக்க தேசம் செல்ல கர்த்தர் உதவி செய்தார். அந்த பிள்ளைகளை பார்த்து தேம்பி தேம்பி அழுதார்கள். அந்த பிள்ளையுடைய அழகு, அந்த பிள்ளை அந்தஸ்து, அவருடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய ட்ரெஸ், அவருடைய இந்த உயர்ந்த நிலைமையெல்லாம் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். நீதிமான் கைவிடப்படுவதில்லை, அவன் சந்ததி அப்பத்துக்காய் இறந்து திரிவதில்லை. இந்த சத்தத்தை கேட்கும் அன்பு தேவ பிள்ளை, உங்கள் வாழ்க்கையிலே நீ ஆண்டவருக்கு ஒரு நீதிமானாய் நீதிமாட்டியாய் இருப்பாய் என்று சொன்னால் உடைய கண்ணீர் ஆண்டவர் வேறு யாரும் உடைய பிரச்சனை போய் சொல்லாதே, இந்த கஷ்டத்தை மனுஷத்தில் போய் சொல்லாதே. அதிகாலை நீ ஆண்டவரை தேடுகிற நேரம் அதிகாலை நல்ல கவனிங்க, எல்லா விசுவாசிகளும் குடும்பங்களிலும் அதிகாலை எழுந்து நீங்க என்ன செய்ய ஜெபிக்க வேணும். அதிகாலை துதி சத்தம், சோத்திர சத்தம், ஜெப சத்தம் கேட்கணும். நீங்க அதிகாலை நல்லா தூங்கிட்டே கிடந்தீங்கன்னா குடும்பமே தூங்கிடும், பிள்ளையோட எதிர்காலம் தூங்கிட்டே கிடக்கும். அதிகாலை எழுந்து கஷ்டமாத்தான் இருக்கும், ஆனால் நீங்க தேவ சமூகத்திலே முழங்கால் இந்த ஆராதிக்க ஜெபிக்க முடியுமானால் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் தூக்கி சுமந்து கொண்டு செல்வார். அல்லேலூயா. நார்க்கமா எங்கள் சபையில் இப்போ ஒரு சில ஆண்டுகளாக அதிகாலை 5 மணிக்கு ஒரு ஜெபம் வைத்திருக்கிறோம். 5 முதல் 6 1 மணி நேரம், அது ஒரு 5-10 நிமிஷம் கூட ஆகும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 60 பேர் 40 பேர் குறையாம வருவாங்க. இதெல்லாம் இங்கே 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தெல்லாம் வருவாங்க. அதிகாலை எழுந்து எல்லாம் தூரத்தில், இங்கே என்ன அப்படி இல்லை, துள்ளிச்சாடி இங்கே வரலாம், அங்கே அப்படி ரொம்ப தூரத்தில் இருந்தால் வருவார்கள். காரில் வண்டியில் என்றெல்லாம் நடந்து இப்படியெல்லாம் வந்து வருவார்கள். ஆனால் அதில் என்ன விஷயம்னா, ஏன் சொல்கிறேன், அதில் நாம் போய் கட்டாயமாக பங்கு பெறுவேன். இப்போ இங்கே வந்தால் மட்டும்தான் அது வேறு ஆட்களை ஏற்பாடு பண்ணி அங்கேயும் இந்த ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் எங்கே இருந்து இப்போ நான் பாருங்க, நான் நைட்டு போகிறேன், நாளைக்கு என்ன சீக்கிரம் போய் சேர்ந்துட்டேன்னா அந்த ஜெபத்தில் 10 நிமிஷம் ஆகிலும் போய் உட்கார்ந்து அதில் என்ன செய்யும், 10 நிமிஷம் வேத தியானம், மீதி நேரம் அரை மணி நேரம் பாட்டு துதி ஆராதனை, அடுத்து என்ன செய்யப்படும் கொஞ்சம் நேரம் சில நிமிஷங்கள் ஜெபங்கள், இப்படி எல்லாம் பண்ணி 10 நிமிஷம் வேத வார்த்தை, இப்படி எல்லாம் சொல்லி அதான் நேரத்தில் ஜெபிக்கும் போது உலகம் முழுதும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டே வந்துடுவோம். எல்லாருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஊழியங்கள், வட இந்திய தென்னிந்திய ஊழியங்கள், அங்கே உலக நாடுகள், அரசியல் தரவாதிகள், அங்கே உலகத்தில் இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றுக்காக
ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே வந்துடும். நான் அதை பார்த்தபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா, ஆண்டவர் மற்ற வார விசுவாசிகள் என்ன சொல்கிறாங்க, இதுக்காக எங்களுக்கு ரொம்ப இதனாலே பிரயோஜனமாக இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது, காரியங்கள் அழகாய் நடக்கிறது என்று சொல்லி அவர்களை விடாமல் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நான் இல்லைன்னாலும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நான் பார்த்த ஒன்று, எனக்கு இந்த ஜெபத்தை அதிகாலை ஜெபத்தில் போய் உட்கார்ந்து அதை ஜெபத்தை நடத்தி ஜெபத்திலே இருந்து ஜெபித்து அங்கே வரும்போது அந்த நாள் முழுதும் கர்த்தர் அழகாக நடத்தி கொண்டு போகிறார். ஒரு சிரமம் இல்லை. பாரு, எனக்கு எவ்வளோ ஒர்க்லோடு இருக்குது. எத்தனையோ பாஸ்டேஸை விட எவ்வளோ எனக்கு வேலை பல அதிகம் இருக்குது. எனக்கு உடன் ஊழியர்கள் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. கர்த்தர் தந்த அன்பான விசுவாசிகள் அவளை வைத்து அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிறைய ஆத்துமாக்களை தந்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அதெல்லாம் செய்தாலும் நான் எனக்கு இந்த நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம். ஆனாலும் அதிகாலையில் போய் இருக்கும்போது அந்த நாள் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் இல்லாமல் பெருசாக வரும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். எனக்கு பணத்து கஷ்டம் வர்றதில்லை. எது தேவையோ அதை கர்த்தனாலே சந்திக்கிற. நான் மனுஷத்திலே சொல்ல மாட்டேன், எவ்வளோ எதுவானாலும். நேற்றைக்கு சொன்னேன், நான் கர்த்தர்ட்ட முழங்கால் போடுவேன். ஆண்டை பார்த்து சொல்லேன், இவ்வளோ பணம் வேணும்னா கர்த்தர் அவ்வளோ பணத்தை எனக்கு தருவேன். அல்லேலூயா. ஏன்னா இதை சொல்லுங்க, வாழ்விலே நல்ல அனுபவம். நீதிமான் என்று சொன்னால் வரும் இங்கே வந்து கைதட்டி பாட்டு பாடி ஒரு அல்லேலியா போட்டு போகிறதல்ல நீதிமான். நீ உன் லைஃப் ஸ்டைல் மாறணும். என் வாழ்க்கையிலே சில மாற்றங்களை கொண்டு வந்து கர்த்தரும் குடும்பத்திலே தலையிட்டு உடைய காரியங்களை லகுவாக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் மாற்றுகிறவர். எல்லா அது வியாதியானாலும் எல்லா பிரச்சனையானாலும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தரை மாற்றுகிறார். அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமை சபையிலே சாட்சி சொன்னார்கள் 2 பேர். நிறைய பல சாட்சி சொன்னார்கள். 2 பேர் சொன்ன சாட்சி என்ன, அங்கே என்ன செய்ய டாக்டர் ஒரு சகோதரிக்கு ஆப்ரேஷன் பண்ண அங்கே சொன்னார்கள் டெலிவரிக்கு. அப்போ டெலிவரிக்கு அந்த குழந்தை பிறக்கவில்லை. என்ன செய்யும், பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இப்போ தான் எல்லாருக்கும் ஆப்ரேஷன் கத்தி வைக்கிறாங்களே. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இப்படி அவளுக்கு இன்னும் சரியாக பெயின் வலி வரல, அது என்ன சார் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க, அதை ஒரு ஜோம் பண்ணுங்க. நான் சொன்ன ஆப்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லை, ஜோம் பண்ணும், கர்த்தர் நார்மல் டெலிவரியை தருவார். அது ஜோம் பண்ணி மட்டும் கொஞ்சம் நேரத்தில் அவள் நல்ல ஒரு சுகமான பிரசவத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆப்ரேஷனே இல்லை. அல்லேலூயா. வேற ஒரு பையன், ஒரு பிள்ளைக்கு அது யூரின் ப்ராப்ளம். சின்ன பையன், யூரின் போக முடியாது, வலி. டாக்டர் பார்த்து ஆப்ரேஷன் பண்ண, உடனே ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த பாட்டி ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போனோம், ஒரு ஜோம் பண்ணுங்க. நான் இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், நான் ஒரு ஜோம் பண்ணுறேன். பாருங்க, ஒரு ஜோம் பண்ணி முடித்து பார்த்தா பிள்ளைக்கு மடமடன்று யூரின் போகுது, வலி மாறிட்டு, ஆப்ரேஷனே இல்லை. பாருங்க, இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடந்த சமயம். இப்படி எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். இன்னைக்கு ஏன் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நீ அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை போய் தேடுங்க, அதை நோக்கி கூப்பிடுங்க. வாழ்வில் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவரே உனக்கு பரிகாரியாக மாறுவார். எத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்படுகிறது, தேவன் என்ன செய்கிறார், அங்கே ஒரு பாவியை நீதிமானாக மாற்றுகிறார். இன்னைக்கு என்ன செய்கிற பாவம் எல்லா மனுஷர். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ரோமர் 7ஆம் அதிகாரம் அவருடைய 20ஆம் வசனத்திலிருந்தெல்லாம் கீழே படித்து வரும் பொழுது 19, 17 இதிலிருந்தெல்லாம் படித்து வரும்போது சொல்லுவார், எனக்குள்ளே என்ன செய்ய அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். நல்ல கவனிங்க, பிரசங்கம் பண்ணுகிறார், அற்புதங்களை செய்கிறார், பல காரியங்கள் நடக்கிறது. ஆனால் ஊழியக்காரனாக இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பாவ பிரமாணம், பாவம் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே அவர் சொல்லுகிறார், யார் என்னை விடுதலையாக்குவார்? 24 ரோமர் 7:24, நிர்பந்தமான மனுஷனாய் இருக்கிறேன், யார் என்னை விடுதலையாக்குவார்? என் நல்ல சீனம் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆகவே உன்னுடைய திறமையினால், பணத்தினால், பலத்தினால் அதை மாற்றப்பட முடியாது. தேவ கிருபையினால், இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரமே அந்த இயேசுவே பாவியை நீதிமானாக மாற்ற முடியும். இந்த நாட்களில் நல்ல கவனிங்க, இப்போ இந்த கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும்
நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள். இப்போ நம்ம பார்த்தா உங்களை பார்த்துட்ட கேட்டால் நான் எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன் அப்படி தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம். நம்மிடத்தில் ஒரு தப்பு இருக்க மாதிரியெல்லாம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை எல்லாரும் சோதித்து பார்த்து நான் எந்த நிலைமையில் இருக்கிறேன் என்பதை நாம் இந்த கடைசி நாட்களில் கண்டுகொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு பாவம் என்று சொல்ல பயங்கரமான கொடியதானது. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் பாவம் சரியாக நீக்கப்பட்டு பாவம் கழுவப்பட்டு நீதிமானாக மாறாவிட்டால் அந்த பாவம் அவனுக்குள்ளே இருக்குமானால் அந்த பாவம் என்னென்ன செய்யும்? ஒரு 7 காரியத்தை சொல்லுகிறேன், வார்த்தையை மட்டும். அந்த பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இருக்குமானால் அது நீக்கப்பட்டு கழுவப்பட்டு நீதிமானாக மாறவில்லை என்றால் அந்த பாவம் என்னென்ன செய்யும்? ஒரு வசனத்தை உங்களுக்கு தெரியும். முதலாவது இந்த பாவம் என்ன செய்கிறது? ஆதியாகமம் 4:7 நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 4:7, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். நல்ல கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேணும். பாவம் என்ன செய்ய மனிதனுடைய வீட்டு வாசற்படியிலே படுத்து கிடக்கும். வீட்டு வாசப்படியில் எது படுத்து கிடக்கும்? வீட்டு வாசப்படியில் பொதுவாக வீட்டில் எது படுத்து கிடக்கும்? நாய். நாய் என்ன செய்யும்? படுத்து கிடக்கும். ஆனால் இப்போ ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? உன்னுடைய பாவம் நீக்கப்படாத மனுஷனுடைய வீட்டிலே நாய் எல்லாம் படுத்து கிடப்பது உனக்கு தெரியாமலே பாவம் இந்த வாசப்படியிலே அப்படியே படுத்து கிடக்கிறது. அது நமக்கு கண்ணுக்கு தெரியல, படுத்து கிடக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் நல்லா கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்றைக்கு நீ பாவம் என்றல்ல, நீதிமானாக நீதிமாட்டியாக மாற்றப்பட வேண்டியது அவசியம். 2வது பாவம் என்ன செய்கிறது? அந்த வசனத்தையும் வார்த்தையும் சொல்லி தான் கடந்து போகிறேன். எரேமியா தீர்க்க தரிசனம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படித்தீர்களானால் எரேமியா 5:25 சொல்லுகிறது, பாவம் என நன்மையை வரவிடாமல் தடை செய்கிறது. இந்த வசனத்தை எல்லாம் பாருங்க, வீட்டில் போய் எல்லாம் படிங்க நல்லா. ஆகவே பாவம் வரவேண்டிய நன்மையை வரவிடாமல் தடை செய்கிறது. அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவன் அநேக நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மறுப்புத்தருக்கு முன்பாக நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்க நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கு என்று சொல்லுகிறது. நன்மை எப்படி இருக்காம்? எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா உங்களால் அளவிட முடியாத அளவுக்கு ஆண்டவர் நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நன்மைகள் என்ன செய்யுது? நமக்கு எல்லாம் நன்மை அவரிடத்தில் இருக்கு. ஆனால் கர்த்தர் சாங்ஷன் பண்ணணும். நமக்கு வருவதற்கு அவர் என்ன செய்யணும்? அதை அனுமதி கொடுக்கணும். ஆனால் வரவிடாமல் உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இருக்க பாவங்கள் அதை வரவிடாமல் தடை செய்கிறது. அதனால தான் என்னைக்கு பார்த்தாலும் கஷ்டம் தீரல, தரித்திரம் தீரல, உடைய கண்ணீர் தீரல, வேதனைகள் மாறவில்லை, குறைவுகள் மாறவில்லை. சம்பாதித்து ஆஸ்பத்திரிக்கும் அங்கேயும் கண்டிடமெல்லாம் அதை கொடுத்து சின்ன பின்னமாய் அந்த பணங்கள் போய்விடுகிறது. 3வதாக பாவம் என்ன செய்கிறது? எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம், எல்லாரும் வேதத்தை பார்த்தால் எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் உங்களை என்ன செய்கிறது? பார்த்து சொல்லுங்க. தொடர்ந்து பிடிக்கிறது. நல்ல பாவங்கள் தொடர்ந்து பிடிக்கிறது. நல்லதை கவனிக்க வேணும். அப்போ பாவங்கள் தொடர்ந்து பிடிக்கணும். அர்த்தம் என்ன? நீ உருளை இதை பெத்தேலபுரத்தில் பாவம் செய்துட்டு, படுவாக்கரையில் பாவம் செய்து விட்டு, நீ சேனமலையில் பாவம் செய்து விட்டு, ஒரு மாவளையில் பாவம் செய்து விட்டு, வேற ஒரு விலைக்கு நீ போனாலும் ஒரு மாவளையில் செய்த பாவம் நீ எந்த விலைக்கு போனாலும் உன்னை விடாதான். அது தொடர்ந்து பிடிக்குமா? அது என்ன செய்யும்? நம்ம செய்கிற பாவங்கள் கர்த்தர் அதை நீக்கி நம்மை கழுவி நம்மை சுத்தம் பண்ணி நீதிமான் என்ற நிலைமையில் கர்த்தரால் சாட்சி கொடுக்க வேணும். மனுஷரால் அல்ல. கர்த்தர் உங்களை குறித்து என்னை குறித்தும் நீ ஒரு நீதிமான் என்று சாட்சி கொடுக்கக்கூடிய நிலைமையில் அங்கே வர வேண்டும். இல்லை என்றால் நாம் செய்கிற பாவங்கள், வாலிபத்தில் செய்த பாவங்கள் எல்லாமே அது என்ன செய்யும்? நாம் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அதை தொடர்ந்து பிடிக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு கவனியுங்கள், பல ஆண்டுகளுக்கு முன்பு
அமெரிக்கா தேசத்திலே ஒரு கடை ராத்திரி 10:30 மணிக்கு அந்த கடையெல்லாம் எல்லா கடைகளும் நம்ம போல 10-10:30 அடைத்து விடுவார்கள். ஒரு கடையில் ஒரு என்ன செய்தான், அந்த ஷட்டர் பாதிக்கு இறக்கிவிட்டு உள்ளே இருந்து விற்ற பணத்தை எல்லாம் எண்ணிக்கொண்டே இருந்தான். கவனிங்கள், அந்த கடைக்குள்ளே ஒரு 25 வயது மதிக்கத்தக்க வாலிபன் ஒருவன் கையில் துப்பாக்கியோடு இந்த கடைக்குள்ளே நுழைந்தான். அவன் சொன்னான், விற்ற பணத்தை எல்லாம் கொடுத்து விடு, உன்னை சுட்டு கொல்ல போகிறேன் என்று சொன்னான். அவன் பயந்துட்டான். பயந்து, தம்பி என்னை சுட்டு கொல்லாதே, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, பணத்தை எல்லாம் கொடுக்கிறேன். அவன் சொன்ன, பணத்தை கொடு, நீ கொடுத்தாலும் உன்னை சுட்டுக் கொள்வேன், ஏன்னா நீ என்னை போலீஸை காட்டி கொடுத்து விடுவாய், ஆகவே என்னை சுட்டி கொல்ல போறேன். துப்பாக்கி நீட்டி கொண்டிருந்தான். அவர் எங்கெங்கே பணம் வைத்தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து விட்டான். கடைசியிலே அவனை இந்த கடைக்குள்ளே சுட்டு கொண்டு விட்டு பணத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். நாட்கள் கடந்து சென்றது. போலீசார் தேடி விசாரித்தால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இவன் வேறு ஊருக்கு போய் நாட்டை எல்லாம் அங்கே சுற்றி சுற்றி இடத்தில் இராமல் மாறி மாறி போய்கொண்டே இருந்தான். ஆனால் அவருடைய மனசு அங்கே வாதித்து கொண்டே இருக்கிறது. ராத்திரி தூங்க போனால் தூங்க முடியாது. தம்பி நீ என்னை கொல்லாதே, எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள், என்னை கொல்லாதே என்று அவன் கதறின சத்தம் இவன் காதலை தொனித்து கொண்டே இருக்கும். சாப்பிட உட்காருவான், இந்த சத்தம் அவன், தம்பி என்னை கொல்லாதே, எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அவன் சொல்லுகிற சத்தம் இவனுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். இப்படி எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த சத்தம் அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அவன் இனி வாழவே முடியாது, ஒன்றில் சாகணும், இல்லாவிட்டால் போலீஸிலே சரண்டர் ஆக வேணும், இந்த ரெண்டிலே ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தான். கடைசியில் அவனாகவே சென்று போலீஸ் ஸ்டேஷனில் சென்று, இந்த நாள் இந்த நேரத்தில் இந்த கடையில் நான் தான் அந்த மனிதனை சுட்டு கொண்டேன், பணத்தை திருடினேன் என்றெல்லாம் போய் அவன் சரண்டர் ஆனான். அவனை அரெஸ்ட் பண்ணினார்கள். நான் சொல்லுகிறேன், பாவம் ஒரு மனிதனை தொடர்ந்து பிடிக்கும். அது எங்கே போனாலும் சரி, அது அவனை விட்டு விலகாது. ஆகவே இன்னைக்கு இதுக்கெல்லாமே விடுதலையாக்கி தர இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த சத்தத்தை எங்கிருந்து நீ கேட்டுக்கொண்டிருந்தாலும், அன்பு சகோதரா, வாலிபனே, இந்த மனிதனே, ஒரு வாழ்வில் இருக்கிற பாவத்தை விட்டு மனம் திரும்பு, இயேசுவிடத்தில் ஓடிவா. இயேசு உனக்காய் காத்திருக்கிறார். உனக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 4வதாக பாவம் என்ன செய்கிறது? யோபின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யோபு 20:11 வாசிக்கலாம். யோபு 20:11. அவன் வால வயதின் பாவங்கள் அவன் எலும்புகளில் அடைபட்டு இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. நல்ல கவனிங்க, பாவம் என்ன செய்கிறதாம்? அது வால வயதின் பாவங்கள் அவன் எலும்புகளில் அடைபட்டு என்ன செய்யுமாம்? மண்ணிலே என்ன செய்யும்? படுத்துக்கொள்ளும். நல்ல கவனிங்க, மண்ணிலே படுத்துக்கொள்ளும். பாவம் செய்கிற ஏன் ஒரு மனிதன் நீதிமானா மாறணும்? பாவியை மனம் திரும்ப என்று ஏன் கூட்டங்களை வைத்து ஒலிபெருக்கின் மூலமாய் வேத வசனத்தின் மூலமாய் இன்னைக்கு சத்தமிட காரணம் என்ன? ஒருவனுடைய பாவம், அவன் செத்து போகிறான், மரித்து போகிறான், அவனை கொண்டு அடக்கம் பண்ணி விடுகிறார்கள். ஆனால் அடக்கம் பண்ணுகிற அந்த இடத்திலே மண்ணிலே இந்த பாவம் அவனோடு சேர்ந்து மண்ணிலே படுத்துக் கொள்ளுகிறது. அடக்கம் பண்ணியவனுடைய சரீரமெல்லாம் அழுகி போகும், வஸ்திரமெல்லாம் போய்விடும். ஆனால் இவனுடைய பாவங்கள் அங்கே மண்ணிலே அப்படியே படுத்து இருக்குமா. படுத்துக்கொள்வது மாத்திரமல்ல, 5வது பாவம் என்ன செய்யும்? ஓசியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 13:12. உங்கள் பாவங்கள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நல்ல கவனிங்க, பாவம் என்ன செய்யிருக்கிறது? பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த அடக்கம் பண்ணின இடத்திலேயே அந்த மண்ணுக்குள்ளே அந்த பாவம் அது கெட்டு போகவில்லை, அழுகி போகவில்லை, துருப்பிடிக்கவில்லை. அது என்ன செய்து அப்படியே பத்திரப்படுத்தப்பட்டு வைத்திருக்கான். 6வதாக எதுக்கு பத்திரப்படுத்தப்பட்டிருக்கு?
ஏசாயா தீர்க்க தரிசனம் 59 அதிகாரம் 12 வசனம் சொல்லு. ஏசாயா 59:12 சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது என்று கடைசியிலே அந்த வசனம் சொல்லுகிறது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது. தேவ பிள்ளைகள் கவனிங்கள், நியாயத்தீர்ப்பு நாளிலே இந்த பாவங்கள் என்ன செய்யும்? அங்கே சாட்சி சொல்ல வருமா? அதுக்காக பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் ஒரு மனுஷனும் இதை தப்பிக்கொள்ள முடியாது. 7வதாக வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 8 வசனம், வெளிப்படுத்தல் 21:8 ஒரு பாவத்தின் பட்டியலை பற்றி சொல்லுகிறது. இப்படி செய்கிற எல்லாரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைவார். நரகம் என்று சொல்லக்கூடிய அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். இப்போ 7 காரியத்தை சொன்னேன். இதை கவனிச்சிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீ காலத்தை அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய காலம் இல்லை. ஒரு நாள் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்று பாடினார்கள். காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. சொல்லுங்க. காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரனுன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுமாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. ஹல்லேலூயா. இந்த காலத்தை அறிந்து நான் 7 காரியத்தை சொன்னேன். இதிலிருந்து நீ தப்புவிக்கப்பட வேண்டுமானால் ஒவ்வொருவராக, ஒருவேளை பாவம் குடிகாரனாய் இருக்கலாம், கொலைகாரனாய் இருக்கலாம், எந்த துன்மார்க்கனாய் இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனாய் இருக்கலாம், அல்லது நீ பாரம்பரிய கிறிஸ்தவனாய் இருக்கலாம், ஆவிக்குரிய கிறிஸ்தவனாய் இருக்க பெந்தேகோஸ்து சபையிலே நீ வந்திருந்தாலும் இன்றைக்கு பாவங்கள் முற்றிலும் மாற்றப்பட வேண்டும். ஏன்னா இது நமக்கு சரியா தெரியல. ஏன்னா இந்த கடைசி காலம் தேவனுடைய பிள்ளைகள் சரிய ஒரு உத்தமமாக கரெக்டாக நீதிமானாக இருக்க வேண்டுமாம். இப்போ நமக்குள்ள தவறு நமக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, முந்தின காலத்தை போல இல்லை. முந்தின காலம் வியாதி வந்தால் சில டாக்டர்ஸ் பார்த்த உடனே இது என்னன்னு சொல்லுவாங்க. தெரியாத வியாதிக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. அது ஒன்று தான் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் அட்வான்ஸாக போயிடுச்சு. மெடிக்கல் எல்லாம் வந்து இப்போ என்ன செய்கிறது? ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வியாதினாலும் உடனே என்ன செய்கிறாங்க? டாக்டர் என்ன சொல்கிறாங்க? சொல்கிறேங்க, ஸ்கேன் எடுத்து பாருங்க என்ன சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யுது? முதலாவது என்ன சிடி ஸ்கேன் எடுத்து பாருங்க. அதில் தெரியாத என்ன எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாருங்க. இப்போ என்ன அதையும் தாண்டி ஒரு ஸ்கேன் வந்திருக்கு. அது என்ன? அந்த எலும்புக்குள்ளே நரம்புக்குள்ளே ஏதாயிலும் பிரச்சனை இருந்தால் மற்ற எந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லையும் வராதது அந்த ஸ்கேன்லேயே கண்டுபிடித்து விடுவார்கள். அப்படியெல்லாம் அட்வான்ஸாக இன்றைக்கு வந்து விட்டது. அப்போ இன்னைக்கு எந்த வியாதி எது சின்ன காரியமாக இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியும். இதை நான் பிராக்டிக்கலாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்த ஒன்றை சொல்லுகிறேன். பல வருஷங்களுக்கு முன்பு நானும் என்னுடைய மனைவியும் மலேசியா சிங்கப்பூருக்கு ஊழியத்துக்கு சென்றோம். ஒரு 2 வாரம் அந்த ஊழியத்துக்காக சென்றோம். ஒரு வாரம் மலேசியாவிலே ஊழியம் செய்துவிட்டு கடைசியிலே அடுத்த அந்த ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் இருந்துவிட்டு அப்போ அந்த அடுத்த நாள் திங்கட்கிழமை என்ன செய்யணும்? அங்கே சிங்கப்பூர் பக்கத்து ஊரம் சிங்கப்பூர் போக வேண்டும். நம்ம ஜாய்சன் பாஸ்டருடைய மூத்த மகன் அங்கே இருக்கிற அவ வீட்டுக்கு போக வேண்டும். அங்கே ஒரு மீட்டிங் ஒழுங்கு செய்யப்பட்டது. அங்கே போகணும். இது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாங்கள் என்ன செய்யணும்? வீட்டிலேருந்து மலேசியாவிலேருந்து தங்கி இந்த வீட்டிலேருந்து எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போயிட்டோம். அவள் என்ன செய்யுங்க? அதுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை இந்த ஊருக்கெல்லாம் வந்திருக்கிறோமே, ஏதாகிலும் ஒரு திங்ஸ் ஏதாவது வாங்கி நினைவுக்காக வாங்க வேண்டும் அல்லவான் நாங்கள் 2 பேரும் அது ஒரு மால், பெரிய மால் கடைக்கு போனோம். அங்கே போய் பார்த்தால் ஒன்றுமே இல்லை. எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் நம்ம எங்கள் இடத்துல இருக்குதான். ஒரு துணிமணி ஆனாலும் சரி, ஒரு பாத்திரம் ஆனாலும் சரி, ஒரு பொருள் எந்த பொருளும் வித்தியாசமாக கிடையாது. அந்த கடை ஒரு தமிழர் கடை, மலேசியாவிலே தமிழர் கடை. எல்லாம் இங்கே இருக்க எல்லாமே இருக்கு. எல்லாம் மேலே கீழே எல்லாம் சுற்றி பார்த்தோம். எதுவும் புதுசாக வாங்கக்கூடிய ஒன்றும் இல்லை.
விலை மாத்திரம் அதிகம். அப்போ இதுக்கு எதை வாங்கிட்டு போனோம், என்னை திரும்பி போகலாம்னு வரும்போது மறுபடியும் ஒரு ரவுண்டு போகும்போது ஒரு இடத்துல சொன்ன இந்த லைட்டர், நம்ம கேஸ் அடுப்பு வைக்கக்கூடிய லைட்டருக்கு பாருங்க, இந்த லைட்டர் ஒன்றா அங்கே இருந்து அது பார்த்த உடனே கொஞ்சம் நம்ம இடத்துல அது இல்லை, அன்றைக்கு அது வித்தியாசமாக இருந்தது. அது என்ன இவ்வளோ நீட்டம் இருக்கும், அந்த கைப்பிடி நமக்கெல்லாம் நேராக இருக்கும். அது அப்படி இல்லை, இந்த துப்பாக்கி இருக்குது பாருங்க, AK-47 துப்பாக்கி இருக்கிற போல அந்த கைப்பிடி வளைந்து அப்படியே இருக்கும். பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் பார்த்த உடனே எனக்கு சரி இதோட வாங்கணும்னு நான் மனசில் நினைக்கிறேன். நேற்றுடைய மனைவி என்ன சொல்ல, பாஸ்டர் எனக்கு வேறு ஒன்றும் நீங்கள் வாங்கி தர வேண்டாம், இந்த ஒரு லைட்டரை மட்டும் வாங்கி கொடுங்கன்னு. ஒரு லைட்டரை வாங்கிட்டு என்ன செய்கிறோம், ஒரு 10 கிலோ சாக்லேட். ஏன்னா எங்கள் சர்ச்சில் மக்கள் எல்லாரும் எங்களை அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க, எப்பா நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. அதனால ஒரு சாக்லேட்டாவது கொடுக்கணும்னு சொல்லி 10 கிலோ சாக்லேட் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா இங்கே வந்தாலும் இருக்குது, ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் வந்து சேருவோம். ஆகவே இதெல்லாம் வாங்கிட்டு எல்லாம் பேக் பண்ணோம். அதை சனிக்கிழமை ராத்திரி நான் தான் எல்லாம் பேக் பண்ணுறேன். அந்த லைட்டரை வாங்கி ஒரு பேக்கில் என்ன வைக்கணும், சூட்கேஸில் வைக்கணும். அப்போ எல்லாம் வைத்து எனக்கு தெரியும் அது ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது, லக்கேஜில் போடலாம், அதில் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இதெல்லாம் மாற்றி வரும்போது ஒருத்தர் சொல்வார், பாஸ்டர் இதெல்லாம் ரொம்ப வெயிட் ஜாஸ்தி, இது அதில் கொண்டு போக முடியும், அதில் எடுத்து இதில் வாங்கி இதை இப்படியெல்லாம் வந்தவங்க எல்லாம் ஆள் கொண்டு சொன்னாங்க. சில கிஃப்ட்கள் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் இப்படி பேக் பண்ணி எப்படியும் அங்கே ஏர்போர்ட் போயாச்சு. அங்கே என்ன செய்கிறது, அங்கே எல்லாம் செக்கிங் நடக்கிறது. ஃபஸ்ட்டு ஒன்று நடந்தாச்சு, 2வது ஒன்று இருக்குது, 3வது ஒரு செக்கிங் இருக்குது. அங்கே போகும்போது அப்புறம் ஒரு சின்ன சூட்கேஸ் மட்டும் இருக்குது, அதை வைத்து 3வது செக் பண்ணுறாங்க. செக் பண்ண உடனே அதில் ஒரு தம்பி வாலிபன் இருந்தான், பக்கத்தில் ஒரு வாலிப பிள்ளையும் நின்று கொண்டு இருக்கிறார். அவன் பார்த்தபடி சொல்லுகிறான், லைட்டர் இருக்குன்றான். நான் சொல்ல இல்லை, ஒன்லி ட்ரெஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நோ லைட்டருங்கிறான். நான் ட்ரெஸ்ஸுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த லைட்டர் அங்கே இல்லை, கொண்டு போகக்கூடாதுன்னு தெரியும். நானும் என்ன செய்கிறேன், அப்படி தான் பேக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கடைசி திரும்ப சொன்ன உடனே இவன் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கான்னு சொல்லி அதுக்கு அந்த சிஸ்டத்தில் ஸ்க்ரீனில் இப்படி லேசாக திரும்பி பார்த்தேன், இவன் சொல்லிக்கிட்டே இருக்கானேன்னு. அங்கே பார்த்தா AK-47 படுத்து கிடக்கு பாருங்க, ஒரு AK-47 அந்த லைட்டர் அப்படியே படுத்து கிடக்கு. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப வியர்த்துட்டு கேவலம் போச்சு. நான் வெயிட் போட்டு ஒரு பெரிய பாஸ்டராக போயிட்டு இருக்கு, நான் பொய் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு உண்மையிலேயே நான் பொய் சொன்னதில்லை, எனக்கு அதில் இல்லைன்னு தான் நான் அது லெக்கேஜில் போயிடுச்சு நான் நினச்சிட்டு இருக்கேன். அது எங்கேயோ அடியில் அங்கே கிடந்திருக்கு. இப்போ என்னுடைய கண்ணுக்கு தெரியல, அந்த பையன் கண்ணுக்கு தெரியல, யாருக்கு கண்ணுக்கும் தெரியல. அங்கே பேக் பண்ணும் போதெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, யாருக்கு கண்ணுக்கும் தெரியல, அது உள்ளே இருந்திருக்கு. எந்த ஸ்கேனிங் மிஷின் அதை காட்டி கொடுத்தது. தப்ப முடியாதல்ல, பொய் சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லி, தம்பி நான் இந்தியா கொண்டு போகிறேன், அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு. அது இல்லை சார், அப்படியெல்லாம் முடியாது. அதை ஒரு வாலிப அது கிறிஸ்தவ பிள்ளை போல இருக்கு, அது பார்த்து அறகுறையாக கஷ்டப்படுது. இதை வாங்கி வைக்கிறதுக்கும் விரும்பவில்லை, தரவும் முடியாது. அப்படியான வேற இப்போ என்ன பண்ணோன்னு கேட்டால், ஒன்றி அதை என்ன செய்யுங்க, டஸ்ட்பினில் போட்டுட்டு போங்க, இல்லைன்னா போக முடியாது. கடைசியில் அதை அங்கே தூக்கி வீசிட்டு, ஆசைப்பட்டு வாங்கின பொருளை வீசிட்டு, இல்லைன்னா அங்கே சிங்கப்பூர் போக முடியாது. ஆகவே அங்கே என்ன செய்யும், ஃப்ளைட் ஏறி சிங்கப்பூர் வந்துட்டோம். ஏன் சொல்கிறேன், நம்மெல்லாம் நினைக்கிறோம் நான்லாம் குற்றவாளி, எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரன் அப்படி தான் நினைக்கிறோம், விசுவாசிகள் அப்படி தான் நினைக்கிறாங்க, உலகத்தை அப்படி தான் சொல்கிறேன், நாங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறோம். ஏன்னா எனக்கு என்ன தப்பு இருக்குது, நான் யாருக்கு என்ன அநியாயம் செய்தேன், இப்படி எத்தனையோ காரியங்களை செய்யும். நமக்கு என்ன செய்ய தெரியல. ஒரு பிசாசு பிடிச்சி ஒரு லேடியை கணவன் கூட்டிகிட்டு வந்தான். எங்கள் சர்ச்சில் யாரும் சொன்னாங்க, எங்கெல்லாமோ கொண்டு போய், அதெல்லாம் CSI கிறிஸ்தவர்கள், அதுக்கு எங்கெல்லாமோ கொண்டு போய் அதுக்கெல்லாம் சரியாகவில்லை. அப்போ யாரோ சொன்னாங்களோ, எங்கள் பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் ஒரு ஜோம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னாங்களாமா. அவள் கொண்டு வந்தார்கள். அவள் கீழே பார்க்கிங்லேயே வெளியே தான் அல்ல உட்கார கீழே முட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஜோம் பண்ணும்போது, நீ யார், எதுக்கு வந்த, இவள்கிட்ட எப்படி வந்த கேட்டு, நான் இவளுக்கு அத்தைன்னா இவளுக்கு மாமியார், புருஷனுடைய தாயார். ஏன் அவள்கிட்ட வந்தேன்னா, நான் எனக்கு கேன்சர் வியாதி வந்து
நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இவ எனக்கு மருமக, இவ என்ன கவனிக்கவே இல்லை. மாமியார் மருமகன் தான் கவனிச்சிடுங்க பாருங்க. இவ என்னை கவனிக்கவே இல்லை, என்னை அப்படியே போட்டுட்டா, அப்படியே கிடந்து நான் செத்து போயிட்டேன். அதனால இவளையும் வாழ விடக்கூடாது. எனக்கு என்னென்ன கஷ்டம் இருந்தோ அத்தனை கஷ்டத்தையும் நான் இவளுக்கு கொடுத்துட்டே இருக்கேன், இவளை நான் வாழ விட மாட்டேன். ஆனால் இப்போ இங்கே வந்துட்டா எனக்கு இனி இருக்க முடியல, நான் போகிறேன்னு உடனே ஜோமணி போயிட்டு அந்த புருஷங்காரன் இருக்கிற அவன்கிட்ட கேட்டால் அது சொன்னதெல்லாம் உண்மை, அது அப்படியே இப்படி நடந்ததெல்லாம் அது சொல்லுகிறது. பாருங்க, அப்போ என்ன செய்கிறது, நமக்கு என்ன செய்கிறது? ஏன் சொல்ல நம்ம இது நான் என்ன பாவம் செய்தேன், நமக்கு என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ இப்படி நான் சொன்ன அந்த பாயிண்ட்டை பாருங்க, எத்தனை தப்பு நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு போக முடியுமா? இப்போ மோசே பாருங்க செத்துட்டான், செத்த போது அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண விடலையே, சாத்தான் வந்துட்டான்ல. யார் வந்தா? சாத்தான் வந்து நிற்கிறான், பாடியை எடுக்க விட மாட்டேன் அது சொல்ல. சாத்தான் என்ன செய்யுது? இந்த சரீரம் யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? அது எங்களுக்கு சொந்தம். நான் யூதாவின் புத்தகத்தில் படிக்கணும் இல்லையே, 9ஆம் வசனத்தில் அவன் வந்து சொல்றான், இது எங்களுக்கு சொந்தம். ஏன்னா இவ்வளோ நிறைய பாவம் இருக்கு, நிறைய குற்றம் இருக்கு. ஆரம்பத்திலேருந்தே என்ன ஆண்டோடைய பலகையை தூக்கி போட்டு கோபத்தில் பயங்கர கோபப்பட்டான், ஆண்டு கொண்ட பலகையை உடைச்சி போட்டான். கண்மலையில் போய் உங்களுக்கு தெரியாது, அவனுக்கு சாத்தானுக்கு தெரியும். அவன் சொல்ல அவன் பாயிண்ட் அவுட் பண்ணி உடனே பார்த்து வரிசையை சொல்கிறான். இவன் என்ன செய்ய கண்மலையை பார்த்து பேச சொன்னார், இவன் அடிச்சிட்டான். அப்படி என்ன செய்ய விருத்த சேதனம் பண்ணாமல் போயிட்டான். இப்படி நிறைய காரியங்கள் எல்லாம் பண்ணால சொல்லி எத்தியோப்பிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணான். அது என்ன செய்யறான்? அடுத்த ஸ்திரீ, ஏன்னா அவங்க குடும்பத்தில் அவன் சந்ததியில் ஜனத்தில் பண்ணாமல் அடுத்தவரை போய் பண்ணிட்டான். இப்படி எல்லாம் ஒன்றா சொல்லி சொல்லி அது சொல்லி இப்படியெல்லாம் நிறைய அவன் மேலே குறைபாடு இருக்கு. ஆகவே இந்த சரீரம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சாத்தான் உரிமை பாராட்டுகிறான். கடைசியாக மீகாவில் வந்து அவர் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொண்டு பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னித்துட்டார், தேவன் மன்னித்து விட்டார். ஆகவே இந்த சரீரம் எங்களுக்கு சொந்தம் என்று நல்ல ஃபைட் பண்ணி கடைசி அவனது சரீரத்தை வாங்கி கொண்டு அடக்கம் பண்ணினால் நம்ம வேதம் சொல்லுது. அப்படின்னா என்ன செய்யப்பட வேண்டும்? என்ன பெரிய பாவமா செய்தான் பாருங்க, ஒரு கோபம், அவருக்குள்ள இருந்த கீழ்ப்படியாமை, இப்படி எத்தனை இப்படி சொன்னா எத்தனை யாரிடத்தில் பாவம் இல்லை, யாரும் இன்னைக்கு நீதிமானா மாற்ற இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற இன்னைக்கு இப்படிதெல்லாம் நீ ஆராய்ந்து பார்த்து இந்த கடைசி நாளிலே நீ நீதிமானாய் நீதிமாட்டியாய் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனவே கர்த்தர் பாவியை நீதிமானாக மாற்றுகிறார். இரண்டாவதாக 114ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, 114:8 கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறார் என்று. கற்பாறை என்று சொன்னால் என்ன? ஒரு கடினமான சூழ்நிலைகள், நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற கடினமான சூழ்நிலைகள் மாறாமல் இருக்கு. சிலருக்கு சில வியாதிகள் வந்து கொண்டே இருக்கு, கொஞ்ச நாள் நல்லா அந்த மாதிரி இருக்கு, மறுபடியும் வருகிறது. இப்படி அநேக தரித்திரம் பிரச்சனை ஒரு நாளும் தீரல, மாறி மாறி வாழ்க்கையிலே கஷ்டங்கள், சமாதான நிம்மதி இல்லை. விசுவாசங்களுடைய குடும்பங்களிலேயும் இருக்கிறது, எல்லா குடும்பங்களிலும் இருக்கிறது. இதை யார் யாருடைய வாழ்விலே வாழ்க்கை கற்பாறையை போல நீ என்ன செய்தாலும் உனக்கு ஒரு முன்னேற முடியாதபடி கடினமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்ல இந்த கற்பாறையை ஒரு நீரூற்றாக ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஆகவே இதை குறித்தெல்லாம் விவரமாய் சொல்ல நேரம் இல்லை, அந்த வார்த்தையோடு நான் முடித்து விடுகிறேன். ஆனால் என்ன செய்ய வேணும்? சில இதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன் இந்த கற்பறையை மாறுது? ஏன் இந்த சூழ்நிலைகள் கடினமாக மாறுது? ஏன் அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகவில்லை, நீரூற்றாய் மாறவில்லை? ஏன் இப்படி இருக்கு? எல்லாம் நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ செய்த ஒரு தவறு, ஏதோ சில சாபங்கள், சில நம்மை அறியாத சில குறைபாடுகள் உன் வாழ்க்கையிலே நீரூற்று வர விடாதபடி, அது வருஷ காலமாய் குடும்பத்திலே சாபமாய் முன்னேற விடாதபடி, ஊழியங்கள் முன்னேற விடாதபடி ஒரு கற்பாறையாக அதை காணப்படுகிறது. நான் இருக்கிற சபையிலே ஒரு 9 வருஷத்துக்கு முன்பாக அந்த இந்த சபையை இடித்து இப்போ அதை பெரிய ஒரு சர்ச்சாக கட்டி வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் இடித்து ஏற்கனவே ஒரு போர் அதுக்கு இருக்கு, ரொம்ப வருஷமாக போடப்பட்ட போர், நல்ல தண்ணி எல்லாம் வந்து கொண்டே இருந்தது.
அப்போ என்ன செய்தது, அந்த போரில் திடீரென்று பார்த்தால் அதை கட்டெல்லாம் இடித்து வேலை செய்து கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தா தண்ணி வரல. அங்கெல்லாம் 140 அடி போட நல்ல தண்ணி நிறைய வரும். கடைசி பார்த்தா மோட்டார் போட்டால் மோட்டார் என்ன செய்ய ஓடாது, அது ஆன் ஆகாது, ஓடவே இல்லை, தண்ணி வரல. என்னை பார்த்து கடைசி என்னென்ன பார்த்தா ஒன்றுமே பண்ணவில்லை. கடைசியில் எலக்ட்ரீஷியன்லாம் வந்து பார்த்தாங்க, என்ன செய்யலை, எல்லோ அதை போட்டு கயிறெல்லாம் இழுத்து பார்த்தா நல்லா ஸ்ட்ரக் ஆகி அது வெளியே வரவே இல்லை. அந்த மோட்டார் மிஷின் அந்த தண்ணிக்குள்ளே போடுகிற அந்த மோட்டார் அது என்ன இப்போது டைட்டாக இருக்குது, ஓடவும் இல்லை, சுத்தமும் இல்லை, வெளியே இருக்கிறன்னா வரவும் இல்லை. எல்லாம் கடைசியில் பார்த்து பலரும் வந்து பார்த்துட்டு இனி முடியாதுன்னு சொல்லி நாங்கள் வேறு இடத்துல அதை போர் போட பாயிண்ட் எல்லாம் பார்த்து எல்லாம் ஒழுங்கு செய்தோம். இப்படி ஒழுங்கு செய்கிற நேரத்தில் ஒருத்தர் சொன்னார், இன்ன ஊரில் இப்படிப்பட்ட காரியத்துக்கெல்லாம் இதை பார்க்கக்கூடிய போர் சரி பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து ஈஸியாக பண்ணிடுவார்கள் என்று சொன்னார். அது என்ன செய்தார்கள், நாங்கள் அதுக்கு முன்னாடி சில சோப்பு தண்ணியை கலக்கி ஊற்ற சொன்னாங்க, உப்பு போட்டு ஊற வைக்க சொன்னாங்க, என்ன பண்ணி அது அசையவே இல்லை. கடைசியில் அதவர்கள் எல்லாரும் ஒரு ரேட்டு பேசி வந்தார்கள். 3 காலை மாட்டினாங்க, ஒரு செயினை போட்டாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, அதை என்ன அந்த கயிற்றுல சுற்றினாங்க, என்னவோ பண்ணாங்க. பண்ணிட்டு பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த மோட்டர் உள்ளே இருந்து அப்படி ஜம் ஆகி வெளியே வந்துச்சு. வெளியே வந்து பார்த்தாங்க, என்ன செய்கிறது, ஏன் இது சுத்தவில்லை ஓடலைன்னா, இதை கட்டடம் இடித்த நேரத்தில் அதில் இடிக்கப்பட்ட சின்ன சின்ன கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் அந்த மோட்டாரை சுற்றி போய் என்னை அடைத்து விட்டது. அது அப்படியே நெருக்கி போட்டதுனால அது ஓடவில்லை, அது சுத்தவில்லை, தண்ணி வரல. வேற ஒரு பிரச்சனை இல்லை, மோட்டார் நல்லா தான் இருக்கு. இந்த இடிக்கப்பட்ட நேரத்தில் விழுந்த அந்த சின்ன சின்ன மண்ணுகள், சின்ன சின்ன கோடை கல்லுகள் அதை அடைத்து விட்டது. கடைசியில் எடுத்து அதை கிளீன் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட அதை வேலை செய்து அதை தான் இப்போ வைத்திருக்கிறோம். இப்போ 4 ஃப்ளோர் அதுக்கு மேலே கொண்டு போனாலும் தண்ணி அப்படி பீச்சு அடிக்கும், பம்பு அப்படி பயங்கரமாக அடிக்கும். ஏன் இதை சொல்லுகிறேன், நான் ஏன் சொல்கிறேன், கற்பாறையாயிட்டு டைட் ஆயிடுச்சு, வாழ்க்கையிலே பெரிய கஷ்டம், வாழ்க்கையிலே வேதனை, வாழ்க்கையிலே சோதனை என்று சொல்லி இப்படி நீ வேதனைப்படுகிற ஆத்மாவே, உன் வாழ்க்கையில ஏதோ சில கல் மண்ணு, நீ செய்த தவறுகள், நீ செய்த குறைபாடுகள், ஒரு நாளிலே நீ கீழ்ப்படியாமல் செய்த காரியங்கள், தேவனை விட்டு தூரம் போன காரியங்கள் உன் வாழ்க்கையிலே அது ஒரு சாபமாக அல்லது சில ஆசீர்வாதங்களை தடுக்கிற தடை கல்லுகளாக மாறி வாழ்க்கை கற்பாறையை போல சந்தோஷத்தை இழந்து நீ காணப்படுகிறாய். இந்த ஆண்டவர் இயேசு உன் வாழ்விலே அதை மாற்றி ஒரு நீரூற்றாய் மாற்ற விரும்புகிறார். நீ கர்த்தரில் ஒப்பு கொடுத்து அந்த கல்லு மன தூசியெல்லாம் தட்டி தள்ளி நீ அதை கிளீன் பண்ணுவாயானால், உன்னை ஆண்டவர் சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்பாயானால், இயேசு உன் வாழ்வை மாற்றுகிறவர். 3வது ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். கவனிங்கள், இங்கே 3வதாக அழிவுள்ளதை அழியாமையாக மாற்றுகிற தேவன். நான் முதலாவது சொன்னேன், பாவியை நீதிமானாக மாற்றுகிறார். 2வது சொல்லுங்க, கற்பாறையை நீரூற்றாய் மாற்றுகிறார். 3வது அழிவுள்ளதை அழியாமையாய் மாற்றுகிறார். எத்தனை கவனிக்கிங்க, கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே,
கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 சரீரத்தை சொல்லுகிறார். ஒன்று ஜென்ம சரீரம், இன்னொன்று ஆவிக்குரிய சரீரம் என்று சொல்லுகிறார். பவுல் அதை சொல்லும்போது அந்த 1 கொரிந்தியர் 15:51 சொல்லுகிறார், இதோ ரகசியத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன், அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் என்ன அடைவதில்லை, நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் துணிக்க மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது, எனக்கு நேரம் இல்லாததுனாலே 2 வார்த்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சரீரம் இன்னைக்கு நல்லா பாருங்கள், மனிதனுடைய சரீரம் இது அழிவுக்கு உரியது, சாவுக்குரியது. குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது மனிதன் சாகிறான், அழிகிறான், மண்ணிலே போடுகிறார்கள். அது என்ன செய்து அழுகி மண்ணோடு மண்ணாய் போய்விடுகிறது. ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார், இந்த அழிவுக்கு உள்ளதாய் இப்ப என்னை தானே சொல்றேனே, என் சரீரம் அழிவுக்குரியது, சாவுக்குரியது. இந்த அழிவுக்குரிய சாவுக்குரிய இந்த சரீரத்தை கர்த்தர் அழியாத சரீரமாய் அல்லது சாகாமல் போகிற மரணத்தை காணாத சரீரமாய் இந்த சரீரத்தை மாற்றுகிறார், அது என மறுரூபப்படுத்துகிறார் என்று படிக்கிறோம். அதைத்தான் பிலிப்பியர் 3:21 கடைசி சொல்லுகிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையின் சரீரமாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் இந்த நாள் நல்ல கவனிங்க, இதற்கு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு நம்முடைய சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றி எடுத்து செல்ல தேவன் வரக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். இது உலக ஒரு காலத்தில் பிரசங்கமெல்லாம் பண்ணுவாங்க, உலகம் அழிய போது, 3ஆம் உலக மகா யுத்தம் வரப்போகுது, அந்தி கிறிஸ்து வரப்போகிறான், எல்லாம் வந்து எல்லாம் சொல்கிறோம். ஆனால் அதெல்லாம் அன்றைக்கி பார்த்து இதெல்லாம் என்னைக்கோ வருதோ இருக்குது அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் அசால்ட்டாக விட்டுருவோம். இன்னைக்கு உலகமே சொல்லுகிறது உலகம் அழியப் போகிறது, 3ஆம் உலக மகா யுத்தம் வரப்போகிறது என்று உலகத்தின் நாடுகள், உலக மக்கள் எல்லாரும் பரவலாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஏற்கனவே 3ஆம் உலக மகா யுத்தம் பொதுவாக பாருங்க, முதல் உலக மகா யுத்தம் உலகத்தில் தோன்றி அதாவது 7 ஆண்டுகள் நடைபெற்றது முதல் உலக மகா யுத்தம். 2ஆம் உலக மகா யுத்தம் தோன்றி 5 வருஷங்கள் நடைபெற்று முடிந்தது. இந்த 3ஆம் உலக மகா யுத்தம் அவிதமாய் போவாகுது, ஆனாலும் ஆரம்பித்து விட்டாயிற்று. 2023ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரவேல் தேசத்தில் கமாஸ் படைகள் உள்ளே வந்து 1250 பேரை கொன்று போட்டார்கள். அதுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இஸ்ரவேல் இன்னும் அந்த யுத்தங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சில நாட்கள் சைலண்ட் இருப்பார்கள், மறுபடியும் ஆரம்பிக்கிறார்கள், நம்ம எல்லாரும் தெரிந்தது. ஆகவே இப்பொழுது என்ன செய்கிறது, பல நாடுகள் அந்த கமாஸுக்கு சப்போர்ட்டாக இந்த ஈரான், அங்கே சிரியா, லெபனான், இந்த நாடுகள்லாம் சேர்ந்து செய்வதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ என்ன செய்கிறது, என்ன யார் எழும்பினாலும் இஸ்ரவேலை அசைக்க முடியாது. அது ஆண்டுடைய வார்த்தை. கர்த்தர் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேம் தேவாலயம் 3வது ஆலயம் கட்டப்பட போகிறது. அதிலே வந்து ராஜாவை உட்கார்ந்து 1000 வருஷம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். ஆகவே அதற்கு முன்பதாக என்ன செய்யப்பட வேண்டும், இந்த 3ஆம் உலக மகா யுத்தம் அது ரஷ்யாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே வரும் என்று வேதம் சொல்லுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இதெல்லாம் திடீரென்று வெடிக்க போகிறது. ஆனால் இப்போ என்ன செய்கிறது, இந்த 3ஆம் உலக மகா யுத்தம் வருவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நம்முடைய ஆண்டவர் நடுவானத்தில் இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. அதை நான் சொன்னேனே, நீதிமானாக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள், இயேசுவுக்காய் தன்னை ஜீவித்தவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் எல்லாம் என்ன, ஆவிக்குரிய கிறிஸ்தவமும் என்ன செய்யறது, உலகம் கலந்த கிறிஸ்தவமா இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு காலத்தில் முந்தின காலத்தில் இருந்த முந்தின ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாம் உலகத்திலே என்ன செய்தார்கள், அவர்கள் பரிசுத்தவான்களாய் ஜீவித்தார்கள். ஆனால் இன்னைக்கு உலகத்துக்குள்ளே சபைக்குள்ளே உலகம் இருக்கு. அன்னைக்கு உலகத்திலே சபை இருந்தது, இன்னைக்கு சபைக்குள்ளே உலகம் இருக்கு. பாருங்க, ஒரு காலத்துக்கு இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், இயேசு போதும் சொன்ன எல்லாம் இன்னைக்கு உலகத்தை சார்ந்து தங்கள் பிள்ளைகளை உலக போக்கிலே ஆடம்பரத்திலே விட்டு
இப்படி எல்லாம் என்னை என்ன செய்கிறது, லைஃப் ஸ்டைலை மாறி போய்விட்டு உலகம் போகிற போக்கிலே போகிறார்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ செருப்பு கலவை காலு போட முடியாது, காலு கலவை தான் செருப்பு போடணும். இது புரியுது? நீ கடைக்கு செருப்பு அங்கே போனால் உன் காலு 6 இன்ச்சு 7 இன்ச்சு இருக்குன்னா அவன் சொல்லலாம் 8 இன்ச்சு 9 இன்ச்சு தான் இருக்குது, 6 இன்ச்சு 7 இன்ச்சு இல்லைன்னா உடனே அந்த செருப்பை குடுன்னு வாங்கி போட உங்கள் காலை நீங்கள் நீட்ட முடியாது. அப்போ உங்கள் காலுக்கு 6 இன்ச்சு 7 இன்ச்சுன்னா 7 இன்ச்சு செருப்பு தான் நீ வாங்கி போடணும். அதே போலவே நீ உலகத்துக்கு ஏற்றதாக நீ போக முடியாது, உங்களுக்கு ஏற்றதாக உலகத்தை மாற்ற வேண்டும். இதை அதை விசுவாசிக்கிறீங்க? இதை விளங்கி புரிந்து கொள்ளுங்க. உலகத்துக்கு ஏற்றதாக நீங்கள் போகாதுங்க, உங்களுக்கு ஏற்றதா நீங்கள் நம்ம என்ன செய்யணும், நம்ம உலகத்தை மாற்றணும், அந்த லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறணும். அப்படி என்ன செய்ய இப்படியெல்லாம் நாம் இருந்தோமானால் இயேசு என்ன செய்தார், அதே கால சத்த நடுவானத்தில் துணிக்கும் போது பக்கத்து பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளை சபையை மனவாட்டியாக சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ இது ஒரு டேபிள் என்று வைத்துக்கொள்ள, இந்த ஒரு டேபிள் கொஞ்சம் பெரிய ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு டேபிள். இந்த டேபிள் மேஜையிலே நல்ல கவனிங்க, எல்லாம் பாருங்க, 2 நிமிஷத்தில் முடிப்பேன். இரும்பு ஆணிகளை அதில் கொஞ்சம் நீங்கள் போட்டுவிட்டு ஒரு மேக்னெட், ஒரு காந்த துண்டை எடுத்து இப்படியே நீங்கள் என்ன செய்தால் போதும், அதை இப்படியே நீங்கள் பாருங்கள், இதை இப்படியே இவ்வளோ வயதாக தூக்கி பிடித்தா போதும். அப்படித்தானா? பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். என்ன நடக்கும் சொல்லுங்க, என்ன நடக்கும்? இந்த ஆணிகள் எல்லாம் என்ன செய்யும், காந்தத்தில் போய் 1 by 1 ஒட்டிக்கொள்ளும், டக்கு 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 டக்குன்னு ஒட்டிடும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆணிகளிலே 4 ஆணிகளை எடுத்து அந்த மரத்தின் டேபிளிலே 4 மூலை அரைந்து வைத்து விட்டு இந்த காந்தத்தை எடுத்து இப்படி தூக்கி பிடித்தா ஒட்டுமா? ஒட்டுமா? சொல்லுங்க, பாயத்தை சொல்லுங்க பிள்ளை. சொல்ல இப்படி பிடிச்சி அது மேலே தூக்கி வைத்தாலே அதை என்ன செய்யாது, ஒட்டாது. காரணம் என்ன, இந்த இரும்பு ஆணிகளுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி அதில் இருக்குது, அந்த காந்தத்தின் தன்மை இந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஆணிகளுக்கு இருக்கு. இந்த மரத்தில் அறையப்பட்ட ஆணிகளுக்கு அது என்ன செய்யுது, அந்த காந்த தன்மை அற்றுப்போகிறது, மரத்தின் தன்மைக்குள்ளே போய் புதைந்து விட்டது. ஆகவே இந்த காந்தத்தோடு போய் ஒட்டிக்கொள்ளாது. இதை போலதான் இயேசுவானவர் நடுவானத்தில் வருவது ஏறிவா என்று சொல்லி எக்கால சத்தத்தோடு வரும்போது யாரெல்லாம் இன்றைக்கு விடுதலை பெற்று இயேசுக்கு உத்தமமாக, எனக்கு இயேசு போதும், இந்த உலகமே எனக்கு வேண்டாம், சாத்தானே லோகம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், சாத்தானை கொண்டு போகும் சரக்கு என்று சொல்லி யாரெல்லாம் தூக்கி வீசிவிட்டு இயேசுவுக்காக பக்தி வைராக்கியமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் இயேசு வருகையில் மத்தியானத்தில் வரும் பொழுது அரோடு போய் சேர்ந்து கொள்வார்கள். நீ உலகம் கலந்த கிறிஸ்தவனாய், உலகம் கலந்த ஊழியக்காரனாய், உலகம் கலந்த கிறிஸ்தவ விசுவாசியாய் இருப்பாயானால் இயேசு வந்தவனை தொட்டால் நீ போக முடியாது. நீ அந்த மண்ணுக்குள்ளே, அந்த பல மரத்துக்குள்ளே புதையுண்டு அரைந்து தான் புதை காணப்படுவேன். இயேசு வருகையிலே நீ போக முடியும். இதுதான் சுருக்கம். ஆகவே இன்றைக்கு நீ என்ன செய்ய வேண்டும், எல்லா காரியம் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். பாவ சாபம் மாம்சம் பிசாசு உலகம் எல்லாரும் விடுதலை பெற்று இயேசுவுக்காக நீ ஜீவிக்க நல்ல பக்தி வைராக்கியமாய் நல்ல ஆவிக்குரிய சபையிலே கடந்து வாருங்கள். பாரம்பரிய கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே, இயேசுவை நேசி, ரட்சிக்கப்படு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொள், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள், வேறுபட்டு ஜீவி. இயேசு அதைத்தான் இன்னைக்கு சொல்லுகிறார். இப்படி கர்த்தருக்காக வாழ்வாயானால் இயேசு வரும்போது, நடுவானத்தில் இயேசு வரும்போது அவரோடு சேர்க்கப்படுவோம். லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு. சொல்லுங்க, லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு. சாத்தானே உன் ஆசை வேண்டாம், கொண்டு போவும் சரக்கு. சாத்தானே உன் ஆசை வேண்டாம், கொண்டு போவும் சரக்கு. ஜெபிக்கலாமா? எழுந்திருக்கலாம், எல்லாம் எழுந்திருப்போம். லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு. சொல்லுங்க எல்லாரும், லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு.
சாத்தானே உன் ஆசை வேண்டாம், கொண்டு போவும் சரக்கு. சொல்லுங்க, சாத்தானே ஆசை வேண்டாம், கொண்டு போவும் சரக்கு. லோகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், இயேசு போதும் எனக்கு. சாத்தானே உன் ஆசை வேண்டாம், கொண்டு போவும் சரக்கு. சாத்தானே உன் ஆசை வேண்டாம், கொண்டு போவும் சரக்கு. Hallelujah.